ஸோ வெல்கம் பேக் டு வீடியோன்னு சொன்ன பார்க்க போகிறேன்னா ராயன் ரம்பல். அது முன்னாடி ஜஸ்ட் நான் ஒன்று சொல்லிடுறேன். என் வாய்ஸு என் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு உடம்பு சரியில்லை. இப்போ தான் நான் கிளினிக் போயிட்டு வந்தேன். அதில் ஒரு பாம்பு வர போட்டாங்க, இன்ஃப்ளூயன்ஸா பி அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கதை இல்லை. சரி நம்ம வாங்க ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே பூந்துருவோம். ராயன் ரம்பல் அதுதான் இப்போ வந்திருக்கு. நேற்று தான் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று தான் போஸ்ட் விட்டாங்க, இன்றைக்கும் போஸ்ட் விட்டாங்க. எனக்கே தெரியல எப்போ விட்டாங்கன்னு. ஸோ நான் ஆக்சுவலாக இப்போ கிளினிக் போயிட்டு இருந்த கேப்பில் இதில் பார்த்தேன். அது இன்ஸ்டாகிராம் திறந்தப்போ ஒரு 2 seconds ஆஃப் த இதை பார்த்தேன். என்னது லிரிக்கல் வீடியோ பார்த்தப்ப ஓகே நான் இது தீம் சாங் நினச்சா பார்த்தா லிரிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே வாங்க பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஸ்கிப் ஜூட்டு அடி ஜூட்டு நீ யாருன்னு தான் காட்டு. பீட்டு அடி பீட்டு எடு தார தப்பற பீட்டு பத்திக்கிற வெட்டு இனி தட்டால் அடி காட்டு. அறிவு ஓகே போ எஸ்டேவா Hey. In the cage of the Raya. Oh. அந்த ஒரு லேயர் பின்னாடி எபிக் ஆகிருச்சு. அது ஓ ட்ரான்ஸ் ப்ரோ. லிரிக்ஸ் நல்லா இருக்கு. பாட்டு ஏஆர் ரஹ்மான் ஜோன்லே இல்லை. ஓ ஓ என்ன வாய்ஸ். இது ஓ ஒன்னும் பண்ண முடியலையா? ஓ சொல்லி கத்தோம் உன்னை சுத்து சுத்தம் நீ அலற போற நித்தம். ஹே லேயர்ஸ் ஆஃப் வோக்கல்ஸே இப்படி இருக்கு ப்ரோ. எதிர்பார்த்தேன் வேற லெவல் வேற லெவல். ஓ இது சம்பவம் சம்பவம் அது. ஓ இது வெரி வெரி. ஓ கடைசி இந்த மூச்சு விடுற சவுண்டு. ஏய் இது சம்பவம். நான் உண்மையிலே ஒரு தீம் சாங் ரொம்ப சிம்பிளான ஒரு தீம் சாங் தான், டார்க்கான ஒரு தீம் சாங் தான் மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேன். சத்தியமாக ஒரு ஹோல் பாட்டு நான் எதிர்பார்க்கல. இது எத்தனை நிமிஷம் பாட்டுன்னு கூட தெரியல, அதை ப்ளே பண்ணி பார்த்துருவோம். ஆனால் வெடியான பாட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போதே லைக் ஓகே ஓகே சனா ஜோன் எப்படி மாமன்னன் பண்ணப்ப மன்னா மாமன்னா வாஸ் நாட் நெவர் ஏஆர்ஆர் ஜோன். இட் வாஸ் நெவர் ஏஆர்ஆர் ஜோன். இட் வாஸ் பியோர் சனா ஜோன். அந்த மாதிரி ஒரு பாட்டு இது.
ஆனால் இது வந்து பியூர் சனா ஜோனும் கிடையாது, இதில் ஏஆர்ஆர் ஜோனும் இருக்குது. அது எங்கே தெரியுமா வந்துச்சு? இதான் எல்லாம் அது இங்கே பாருங்க, இந்த பீட்டு இந்த லேயர்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி செம்ம ராவா பீட்டு, பின்னாடி ஒரு அடிஷன் ஆஃப் லேயர் ஆஃப் எபிக்னஸ் இல்லை இங்கே வரும். அந்த ஒரு ஸ்ட்ரிங்ஸ் பின்னாடி இதுதான் ஏறமான். செம்ம மிக்சிங், பயங்கரமான மிக்சிங், லெஃப்ட் ரைட் வேற லெவல். இது பியூர் மாஸ் மெட்டீரியல், வெரி மெட்டீரியல். இதெல்லாம் செம்ம ரிங்டோன் மெட்டீரியல்ல. ஆக்சுவலி நான் எங்கே எக்ஸைட் ஆனேனே ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி டுவர்ட்ஸ் எண்ட் நான் எங்கேயோ பயங்கரமாக எக்ஸைட் ஆனேன். ஆனால் அது சத்தியமாக எனக்கு எங்கே எக்ஸைட் ஆனேனே ஞாபகம் இல்லை. இது வோக்கல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, அறிவே ஒரு 4-5 விதத்தில் பாடுறாரு. அதில் இங்கே தான் நார்மல் அறிவு வாய்ஸே வருது. இதுதான் வரும் இருங்க, இதுதான் இங்கே தான் வந்து அறிவு வாய்ஸே ஒழுங்கா கேட்குது. ஆனால் அங்கேயும் பேக்கில் அப்படின்னு போடு. இது பியூர் சம்பவம். எனக்கு ஹைப்பே ஏகிறது படத்துக்கு. ஆக்சுவலாக இது பியூர் ட்ரெண்ட் மெட்டீரியல். விட்றாதீங்க. ஏஆர் ரஹ்மான் இப்படிலாம் டக்குன்னு கிடைக்காது. நான் ஃபுல் ஸ்க்ரீனே வச்சு பார்க்கலையோ. ஐயோ சாரிங்க, ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு தான் பார்த்தணும். எனக்கே தெரில, ஞாபகமே இல்லை. உடம்பு வேறு இல்லையா, மண்டை லைட்டாக ஓடுது. ஆனால் பாட்டு சத்தியமாக வேறு லெவல். ரேப் ரிட்டன் பை அறிவு, ஃபுல்லி ரிட்டன் பை அறிவு, வேறு லெவல். சம்பவமான நான் உண்மையில் எதிர்பார்க்கல. நான் வந்து சின்ன தீம் சாங் அவ்வளோதான் எதிர்பார்த்தேன். இப்படி மன்னா மாமன் நான் கேட்டப்போ இட் வாஸ் டோட்டலி அவுட் ஆஃப் த zone. ஏஆர் ரஹ்மான் வாஸ் வாட் த ஹெல் இஸ் ஏஆர் ரஹ்மான் மேட் அப்படின்ற ஒரு ஃபீலிங். இது ஏஆர் ரஹ்மான் பாட்டா அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. இது வந்து ஃபுல்லி அவுட் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் ஜோன் சொல்ல மாட்டாது. நம்ம சொன்னல இது ஏஆர் ரஹ்மான் ஜோனில் இருக்குது. ஆனால் ஹீஸ் டன் சம்திங் வெரி வெரி டிஃப்ரெண்ட்லி. This is why he's called a legend. சத்தியமா வேற லெவல் சம்பவம். இது வேற லெவல். இது வந்து பிடிக்காதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு தெரியல. அவங்க மேபி அவங்க டேஸ்ட் ஆஃப் மியூசிக் வேறு மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெவி பீட் பிடிக்காமல் இருக்கலாம். பட் ஹெவி பீட் பிடிச்சவங்க, இந்த காரில் ஒரு சவுண்ட் பார் தாண்டி சவுண்ட் வச்சு கேட்குறவங்க, ஜிம்மில் ஃபுல் சவுண்டில் காதில் தெறிக்க விடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த பாட்டு வந்து பீக்கு. சத்தியமாக நான் எப்போ ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன், இந்த குவாரண்டைனில் வேறு போடும். நான் போகிறப்ப இந்த பாட்டு தான் செம்ம பாட்டு, செம்ம டைமிங், அழகான பாட்டு. ஆக்சுவலாக நிறைய வேலை இருக்குது. இந்த பாட்டு போட்டு கொஞ்சம் வேலையை போட்டோம். நிறைய வேலை நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ராயன் ஆடியோ லான்ச் வருதுன்னு நினைக்கிறேன், ஜூலை 6 நாளைக்கு. நாளைக்கு ஆடியோ லான்ச் பார்ப்போம். என்னென்ன பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சோஃபா திஸ் இஸ் மை பிக் இந்த ஆல்பம். எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், அடங்காசுரன் வந்தப்போ அடங்காசுரன் வாவ் அப்படின்னு இருந்துச்சு. வாட்டர் பேக்கெட் வந்தப்போ ஃபர்ஸ்ட் வைக்கும்போது ஓகே நைஸ், செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஹோலி ஷிட் இது வைப் மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் டைமே வெடி, மரண வெடி, சாவடி. இது செம்ம என்ஜாய். ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள், இது செம்மையாக இருக்குது. வேறு லெவல் சம்பவம். ஏறாமன்ட்டு வந்து நான் உண்மையிலே எதிர்பார்க்கல, வெறியான சம்பவம். ஓகே, ஸோ இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.